ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான ஒரு லட்டு ரெசிபி பார்க்க போகிறோம். இந்த லட்டுக்கு நம்ம ட்ரெடிஷ்னல் ரைஸான ரத்தசாலி அரிசி, அதுக்கப்புறமா பரங்கிக்காய் இதை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஏன் இந்த 2 இன்க்ரீடியன்ஸை பர்டிகுலராக நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் இந்த வீடியோவில் இருக்குது. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போது நம்ம ஒரு சின்ன பீஸ் அளவுக்கு பரங்கிக்காய், இந்த மாதிரி சைஸில் ஒரு காய் தான் எடுத்திருக்கேன். இந்த காயை பார்த்திங்கன்னா நான் துருவி இந்த மாதிரி வச்சுருக்கிறேன். அப்போ தான் வந்து உங்களுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். மிக்சியில் அடிச்சிங்கன்னா அந்தளவுக்கு டேஸ்டியாக இருக்காது. அதில் பாதி அளவுக்கு வெல்லம், அதுக்கப்புறமா 2 குழிக்கரண்டி அளவுக்கு ரத்தசாலி மாவு, சின்ன குழிக்கரண்டி தான் வந்து எடுத்திருக்கிறேன். அதுக்கப்புறமா 1 கப் அளவுக்கு மக்கானா, ஒரு கைப்பிடி அளவுக்கு முந்திரி பருப்பு, இதெல்லாம் தான் எடுத்திருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் பார்த்திங்கன்னா, ஒரு பேனில் வந்து கீ ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதில் நம்ம துருவி வச்சுருந்த பரங்கிக்காய் இதை ஆட் பண்ணிக்கணும். நல்லா வந்து இதை வதக்கணும். இது நல்லா குக் ஆகணும். இதோட ரா ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா நம்ம வதக்கிக்கணும். அதுக்கப்புறமா இதுக்கு ஜஸ்ட் ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணுறேன். ஜஸ்ட் ஒரு டேஸ்ட் எடுத்து கொடுக்குறதுக்காக தான். அதுக்கப்புறம் சால்ட் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா 1/2 கப் வெல்லம் எடுத்துருந்தோம் இல்லையா, அதையும் ஆட் பண்ணி ஓரளவுக்கு 90% குக் பண்ணணும். ஒரு 10% வந்து ஃபைனலாக குக் பண்ணிக்கலாம் வெல்லத்தை. ஓரளவுக்கு அது ஹீட்டில் பாதி வெல்லம் மெல்ட் ஆனதும் தனியாக நம்ம எடுத்து வச்சுக்கலாம். ஏன்னா ஃபுல்லாக வந்து நம்ம மெல்ட் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த மாவுலாம் போடுறதுக்குள்ளே ரொம்ப திக்காயிரும், ஹார்டாயிரும் லட்டு. அதை தனியாக வச்சதுக்கப்புறமா ஒரு பேனில் கீ ஆட் பண்ணிவிட்டு ரத்தசாலி மாவு, இது வந்து பச்சரிசி மாவு தான் வந்து ஆட் பண்ணியிருக்கிறேன். இதை வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா அதே பேனில் வந்து திரும்பவும் கீ ஆட் பண்ணிவிட்டு மக்கானா, அதுக்கப்புறம் முந்திரி, இது 2யுமே வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே வந்து ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சிடலாம். நல்லா ஆறினதுக்கப்புறமா இதை வந்து பவுட்ரு பண்ணிக்கணும். இப்போ வந்து நம்ம வெல்லம் வந்து ஆல்ரெடி கொஞ்சம் பாதி உருக்கி வச்சுருந்தோம் இல்லையா, இப்போது மிச்சத்தையுமே வந்து சிம்மில் வச்சுட்டு நல்லா நம்ம கட்டிகள் இல்லாமல் நல்லா உடச்சி விடணும். இது வந்து வாட்ரி கன்சிஸ்டன்சிக்கு வந்தால் போதும். ரொம்ப உங்களுக்கு திக்காக ஆயிடுச்சு அப்படின்னா லட்டு வந்து ஹார்ட் ஆயிரும். ஓரளவுக்கு சாஃப்டாக தான் இருக்கணும். பாகு பதத்துக்கு வரணும்னு தேவை கிடையாது. ஓரளவுக்கு நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறமா நம்ம ரத்தசாலி அரிசி மாவு, அதுக்கப்புறமா அரைச்ச மக்கானா முந்திரி பவுடர், இது 2த்தையும் சேர்த்ததுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். இது வந்து மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம உருண்டைகளாக பிடிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு ரத்தசாலி பரங்கிக்காய் லட்டு வந்து ரெடி ஆகிடும். ஸோ கம்மிங் டு த பாயிண்ட், ஏன் நம்ம எல்லோ பம்கின் வித் ரத்தசாலி அரிசி யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். 2த்துலேயுமே பார்த்திங்கன்னா ஈக்குவலாக வந்து அயன் சத்து வந்து நிறையா இருக்குது. அயன் வந்து ஹீமோக்ளோபின் அளவை வந்து குறைய விடாமல் பார்த்துக்கிறதுக்கு உதவியாக இருக்கும், எல்லாருக்குமே தெரிஞ்சுது. ஆல்சோ இன் அடிஷன் பார்த்திங்கன்னா எல்லோ பம்கின் வந்து பொட்டாசியம் சத்து இன்னும் அதிகமாகவே இருக்கிறதுனால பிளட் ப்ரெஷரையும் நல்லா கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும். 2வது முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா, இது 2த்துலேயுமே வந்து உங்களுக்கு ஃபோலேட் அப்படிங்கிற சத்து அதிகமாக இருக்குது. ஃபோலேட்ங்கிற சத்து வந்து எதுக்கு பயன்படுது அப்படின்னா, கருவில் இருக்கிற குழந்தையோட மூளை வளர்ச்சிக்கும் சரி, பிறந்த குழந்தைகளோட மூளை வளர்ச்சிக்கும் ஹெல்ப் பண்ணுது. பிறந்த குழந்தையோட மூளை வளர்ச்சி இந்த சென்ஸ் பார்த்திங்கன்னா, லாக்டேட்டிங் மதர்ஸ் வந்து இந்த லட்டுஸ் வந்து எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஃபோலேட் சத்து வந்து அதிகமாக கிடைக்கும். அண்ட் 3வது முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா, எல்லோ பம்கினில் வந்து பீட்டா கெரட்டின் சத்து அதிகமாக இருக்குது. ஸோ ஸ்கின்னுக்கு ஒரு நல்ல ஷைன் அண்ட் க்ளோவை கொடுக்கும். ஆல்சோ ரத்தசாலி அரிசியில் பார்த்திங்கன்னா ஸ்கின் இன்ஃபெக்ஷன்ஸ், அலர்ஜிஸை க்யூர் பண்ணக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸ் ஆஸ் பர் ஆயுர்வேதாவே இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் ஃபைனலி 2மே கான்ஸ்டிபேஷனுக்கு ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டான மெடிசனாக இருக்குது. ஸோ இந்த லட்டுவை லாக்டேட்டிங் மதர்ஸாக இருக்கட்டும், ப்ரெக்னென்ட் உமனாக இருக்கட்டும், குழந்தைகளாக இருக்கட்டும், பெரியவங்க யார் வேணாலும் செஞ்சு சாப்பிடலாம். அவ்வளோ நல்லதுங்க. இந்த மாதிரி நம்ம சேனலில் நிறையா ட்ரெடிஷ்னல் ரைஸஸ் சம்மந்தப்பட்ட வீடியோஸ், யூசஸ் பற்றின வீடியோஸ், ஸ்டோரிஸ், இந்த மாதிரி எக்கச்சக்கமான வீடியோஸ் இருக்குது. டைம் இருக்கும்போது செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து சந்திக்கலாம்.